ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை அற்புதமான ஆடிப்பூரம். வழிபட வேண்டிய சரியான நேரம், செய்ய வேண்டிய பூஜை. இந்த நேரத்தில் நீங்கள் அம்மனை அம்பிகையை வழிபட்டிங்கன்னா என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடிப்பூரத்தில் வழிபட வேண்டிய சரியான நேரத்தை பற்றியும் பூஜையை பற்றியும் பார்க்கலாம். ஒரு வருடமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரனால தான் ஆடிப்பூரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருடம் ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை வருது. இந்த ஆடிப்பூரத்தில் குறிப்பாக யாரெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற பற்றியும் என்ன விதமான வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற பற்றியும் பார்க்கலாம். உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான இந்த ஒரு ஆடிப்பூர தினத்தை வணங்கினா பல நன்மைகள் வந்து சேரும். அம்பாள் உமாதேவியாக அவதரித்த தினமாகவும் பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்த தினமாகவும் தான் இந்த திருநாள் கொண்டாடப்படுவதா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த ஆடிப்பூரம் தினத்தன்னைக்கு அம்மன் கோவில்களில் அம்பாளுக்கு வளைகாப்பு செஞ்சு ஊஞ்சலில் அமர வச்சு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு செய்வாங்களோ அதே மாதிரி விமர்சையாக இந்த விழா கொண்டாடப்படும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த ஒரு ஆடிப்பூர திருவிழா யாருக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இயங்கிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கும், இல்லை திருமணமே ஆகலை, சரியான திருமணவரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு இயங்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஒரு ஆடிப்பூர திருவிழா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திருநாள். ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2024 வருடம் ஆடிப்பூரம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர நட்சத்திரம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:41 ஆரம்பிச்சிடுது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:41 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய பூரம் நட்சத்திரம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9:03 வரைக்கும் இருக்குது. அதனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நாள் முழுக்க பூரம் நட்சத்திரம் இருக்கிறதால அன்றைய தினம்தான் ஆடிப்பூரம். இந்த ஒரு ஆடிப்பூர தினத்தில் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம், எந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6:15 மணிலேருந்து 7:15, அதே மாதிரி காலையில் 9:15 மணிலேருந்து 10:15. இந்த 2 மணி நேரங்களும் காலை நேரத்தில் நல்ல நேரங்கள். ஒருவேளை மாலை நேரத்தை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா மாலை 6:30 மணிலேருந்து 7:30 இதுக்குள்ளே ஆடிப்பூரத்துக்கான வழிபாடை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யலாம். கூடுமான அளவுக்கு காலை நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. இரவு 9 மணியோட பூரம் நட்சத்திரம் முடிஞ்சிடும். அதை மனசில் வச்சுக்கிட்டு அதை கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆடிப்பூரத்துக்கான விழாவை வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். சரி, ஆடிப்பூரத்தன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன வழிபாடு செய்யணும்? உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு அம்பாள் திருவுருவப் படம் இருக்கும். அம்பாள், அம்பிகை, அம்மன், காமாட்சி அம்மன், எந்த சொரூபத்தில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அம்மன் ஃபோட்டோ நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த ஒரு அம்மன் ஃபோட்டோவை எடுத்து சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக மனைப்பலகை, மரத்தில் செஞ்சுருப்பாங்கள்ல மனைப்பலகை, அதை எடுத்து சுத்தப்படுத்தி அதில் மாக்கோலம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஒரு மனைப்பலகையை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் கீழே வச்சுட்டு அந்த மனைப்பலகை மேலே கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருக்கக்கூடிய அம்மன் அம்பாளோட ஃபோட்டோவை அது மேலே வச்சுடுங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் முக்கியமான விஷயத்த செய்யணும். ஆடிப்பூரம் அப்படின்னு சொன்னாலே வளையலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதால உங்கள் கையால் புதுசாக வளையல்களை வாங்கிட்டு வந்து அதை மாலையாக கோத்துருக்கக்கூடிய அந்த மாலையை அந்த அம்மன் ஃபோட்டோ மனைப்பலகை மேலே வச்சுருக்கீங்களே அந்த வளையல் மாலையை அம்மனுக்கு சாத்துங்க. ஒருவேளை மாலையாக உங்களுக்கு சேர்க்க தெரியலையா, ஒரு 4-5 வளையல்களை ஒன்றா கட்டி அது நடுவில் தொங்குற மாதிரியும் 2 பக்கம் நூல் இருக்கிற மாதிரியும் கூட அந்த ஃபோட்டோவில் நீங்கள் கட்டி வைக்கலாம். உங்களுக்கு எப்படி அந்த மாலை கட்ட தெரியுதோ அது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டுங்க. அதை அம்மன் அப்படியே ஏற்றுப்பாங்க. அதனால் ஆடிப்பூரத்தன்னைக்கு கண்டிப்பாக வளையலில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாலையை நீங்கள் அம்பாளுக்கு அம்மனுக்கு சாத்தணும். இது ஆடிப்பூரத்தோட முதல் பகுதி. அடுத்ததாக எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் வளைகாப்பு நடத்துகிற மாதிரி திருவிழா நடக்கும்னு சொல்லியிருந்தோம்ல. வளைகாப்புனா என்ன செய்வாங்க? கண்டிப்பாக நலுங்கு வைப்பாங்க. அப்பேற்பட்ட நலுங்க நீங்கள் அம்மனுக்கு வைக்கணும். பொதுவாக நலுங்குன்னா என்ன செய்வாங்க? சின்னதாக ஒரு கிண்ணத்தில் சந்தனம், கொஞ்சமாக குங்குமம், இன்னொரு கிண்ணத்தில் கல்கண்டு, இந்த 3 பொருட்கள் வச்சுருப்பாங்கல்ல. அதே மனைப்பலகைக்கு முன்னாடி இந்த 3 பொருட்களையும் வச்சுடுங்க. அம்மனுக்கு வளையல் மாலையை சாத்திட்டு சந்தனத்தை எடுத்து அம்மனோட ஃபோட்டோவை கொஞ்சம் வைங்க.
அடுத்ததாக குங்குமத்தை எடுத்து அம்மனுக்கு வைங்க. அதுக்கப்புறமா 2 இனிப்பு எடுத்து அம்மன் பாதத்தில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா பூக்களால் தூவி அர்ச்சனை பண்ணுங்கள். இது நலுங்கு வைக்கிறதுக்கான சமம். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நீங்கள் அம்பாளுக்கு அம்மனுக்கு இப்போ உங்கள் கையால் ஆடிப்பூர தினத்தில் நலுங்கு வச்சுருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? இந்த ஒரு பூஜையை யார் வேணாலும் அவங்க வீட்டில் அம்மனுக்காக செய்யலாம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க தான் செய்யணும், திருமண வரனுக்காக காத்துட்டு இருக்கவங்க தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை பாக்கியம் இருந்தாலும், ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாலும் தாராளமாக நீங்கள் அம்மனுக்கு ஆடிப்பூர தினத்தில் இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை திருமண வரனுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்காக இந்த ஆடிப்பூர தினத்தில் நீங்கள் இன்னொரு பரிகாரத்தை செய்யணும். இப்போ அம்மன் ஃபோட்டோவை வச்சு வளைகாப்பு மாதிரி நலுங்கு வச்சிங்கல்ல, அதுக்கப்புறமா அந்த அம்மனோட புகைப்படத்தை வீட்டோட பூஜை அறையில் எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல மறுபடியும் தூக்கி வச்சுட்டு அந்த மனைப்பலகையை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற ஹால்லையோ இல்லை பூஜை அறையிலையோ கூட போட்டு கிழக்கு பக்கமாக உட்கார சொல்லி, யாருக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் மகளுக்கோ மருமகளுக்கோ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா அவங்கள அந்த அம்மன் ஃபோட்டோ வச்சு அலங்காரம் பண்ணிங்கள மனைப்பலகை, அந்த மனைப்பலகை மேலே ஒரு துணி ஒன்று விரித்து அது மேலே உட்கார சொல்லி, அம்மனுக்கு வளைகாப்புக்கு நீங்கள் என்ன நலுங்கு விஷயங்கள் பண்ணீங்களோ அதை அப்படியே உங்கள் வீட்டு பெண்ணுக்கும் பண்ணுங்கள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி கையில் வளையலை மாட்டி விட்டு சந்தனம் குங்குமம் கொஞ்சம் இனிப்பை கொடுத்து நலுங்கு வைங்க. அடுத்த வருடம் அவங்க கையில் வளைகாப்பு வளையல்கள் துள்ளி விளையாடணும்னு சொல்லி அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த நலுங்க வைக்கலாம். அடுத்ததாக திருமணமாகாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் உட்கார வச்சு இதே மாதிரி நலுங்கு வைங்க. அவங்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ளே திருமண நலுங்கு வைக்கணும்னு அம்பாளை வேண்டிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான வழிபாடு மாதிரி தெரியும். ஆனால் ஆடிப்பூரத்தன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம், இந்த ஒரு வழிபாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கும். இந்த வருடம் செஞ்சுட்டா கண்டிப்பாக எனக்கு அடுத்த வருடத்தில் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நடக்கும். எவ்வளோ பேர் பல வருடங்கள் பல பரிகாரங்கள் வழிபாடை செஞ்சு தான் அவங்களுக்கு தேவையான விஷயத்த கடவுள்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. நீங்கள் ஆடிப்பூரத்தன்னைக்கு வழிபடக்கூடிய இந்த ஒரு முறையை நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிறது மூலியமா என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்த அம்பாள் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆடிப்பூரத்தன்னைக்கு நீங்கள் வீட்டில் இந்த வழிபாடை செய்கிறீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க. அங்கே போயிட்டு உங்கள் கையால் அம்மனுக்கு வளையல்களை வாங்கி கொடுங்க. ஒருவேளை ரொம்ப கோவில் கூட்டமாக இருக்கா, அம்மனை நினச்சி அம்மன் பாதத்தில் அந்த வளையலை வச்சுட்டு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் எவ்வளோ வளையல் கொடுக்க முடியுதோ அவ்வளோ வளையலை பெண்களுக்கு கொடுங்க. அது அம்மனுக்கு நீங்கள் கொடுத்த பிரசாதத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறதா அர்த்தம். அது இன்னும் விசேஷம். அன்றைய தினம் அம்மனுக்கு பிடிச்ச ஏதாவது நைவேத்தியங்களை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதை கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் சும்மா சின்னதாக ஒரு 5 பேருக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்தா கூட போதும். இந்த ஒரு ஆடிப்பூர தினத்தன்னைக்கு இப்போ நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள், இந்த வழிபாட்டு நேரங்கள், இது எல்லாத்தையும் முறையாக கடைபிடிங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.